என்னதான் நம்ம பாதுஷா பண்ணாலும் ஹார்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்க மாட்டேங்குது, அப்படி புட்டால் லேயராக வர மாட்டேங்குது, எண்ணெயில் போட்டால் அப்படியே பிரிஞ்சு போகுது அப்படிங்கிறவங்க என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் பேக்கரி ஸ்டைலில் பாதுஷா ஈஸியாக செய்வது எப்படி அப்படின்னு நான் போட்டிருக்கேன். நீங்கள் போயிட்டு பாருங்கள். அந்த வீடியோவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சமையலே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட, பிகினர்ஸ் எல்லாரும் கூட ஈஸியாக இதை பர்ஃபெக்டாக கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு நான் பாதுஷாவை எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் என்ற ஆப்ஷன் அப்படின்னு தொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலுமே ஆல் அப்படி என்ற ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அதில் ஆல் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆல் ஆப்ஷன் அப்படி தொடுங்க. அப்படி தொட்டால் தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே நிறைய ரெசிபிஸ்லாம் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதையும் போய்ட்டு என்னுடைய சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள். தொட்டதுக்கெல்லாம் நம்ம பேக்கரியில் போய்ட்டு நிற்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லேயே ஈஸியாக எல்லாத்தையும் செஞ்சிடணும், செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கணும். அளவுகள் எல்லாமே நான் இதில் கிளியராக நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அங்கே போய்ட்டு விசிட் பண்ணுங்கள். நாட் ஓன்லி பாதுஷா, நான் நிறைய ரெசிபீஸ்லாம் வெஜ் நான்வெஜ் அந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் கூட நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். அப்புறம் ஸ்நாக்ஸ் அதுவும் போட்டிருக்கேன். நிறைய மில்க் ஸ்வீட்ஸ், பெங்காலி ஸ்வீட்ஸ் அதெல்லாம் செஞ்சுருக்கேன். பெரிய ஸ்வீட் மாஸ்டர்ஸ்லாம் சில சீக்ரெட்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். பெங்காலி ஸ்வீட் கூட, அதாவது மில்க் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் கூட நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற அந்த ஃபீட்பேக் தான் எங்களுக்கு பூஸ்ட் மாதிரி. பாருங்க, பாதுஷாவை நான் பொரிச்சிட்டேன். இன்னும் சர்க்கரையில் நான் போடலை, நல்லா சூடாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு அதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இதை ஈஸியாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் கொடுங்க எனக்கு. தேங்க்யூ.